கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்ம பிதாவின் நாமத்தினாலும் நம்ம ரட்சிக்க மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த வேரியன் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு இந்த சகோதர சகோதரர்களை இந்த ஜூம் வழியாக காண செய்த கிருபைக்காக நம்ம பிதாவான தேவனுக்கு நன்றிகள் எழுதுகிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நமது இந்த கூட்டத்தின் ஜபத்தில் வழிநடக்கும் சகோதரர் ஆண்டோனி அவர்கள் நம்ம அனைவரும் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். நம்ம யாவரும் பரவ கீதம் செய்வோம். மகா கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, உங்களுக்கே துதி கன மகிமை எல்லாம் எங்கள் இரட்சகரும் மீட்பரும் போதருமான உங்களுடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, அப்பா பிதாவே, மீண்டுமாக இந்த ஒரு நாளை குறித்து எங்களை ஒன்றாக செய்து உம்முடைய வேதத்தினுடைய சத்தியங்கள் தெரிந்து கொள்வது செய்து வருகிற கிருபைக்காக கூட நன்றி தகப்பனே. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான ஆவிக்குரிய காரியங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக எங்கள் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த நாள் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 2ஆம் சாப்டர் நம்ம ரிவிஷனோட நம்ம அந்த சாப்டர் முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம 3ஆம் சாப்டர் ஆரம்பிக்க போறோம். இந்த 3ஆம் சாப்டர் நம்ம பார்த்த மாதிரி த பைபிள் ஆஸ் எ டிவைன் ரெவல்யூஷன் வியூட் இன் த லைட் ஆஃப் ரீசன். ஸோ இதுல சில தலைப்புகள் நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தா இங்கிலீஷ்ல நிர்மலா சிஸ்டர் இங்கிலீஷ்ல யார் வேணா படிக்க முடியுதுன்னா படிக்கலாம். ஓகே. ஓகே. The Bible as a divine revelation viewed in the light of reason. The claims of the Bible and its surface evidence of credibility, its antiquity and preservation, motives of the writers, general character of the writings, the book of Moses, the law of one of the government instituted by Moses. It was not a system of priestcraft, instruction to பிரதர் அது சிஐவி அது என்னது? ஹலோ, சிவில் ரூல்ஸ் இல்ல, சிவில் ரூல்ஸ் poor on the common level before the law, safeguards against tampering with the rights of the priesthood, not a favored class, house supported, etc. Oppression of foreigners, widows, orphan. என்ன தெரியல. சரிங்க, பாதி மூடிட்டு இருக்குது, எனக்கு அதான் தெரியல. widows, orphans and servants guarded against. The prophets of the Bible, is there a common bond of union between the law, the prophets and the New Testament writers? Miracles not unreasonable. The reasonable conclusion. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இதே நம்ம தமிழ்ல வாசிக்க முடிய அன்போட கேட்டுக்கிறோம். படிக்கிறோம். ஓகே. அத்தியாயம் 3. சத்தியவேதம் தெய்வீக வெளிப்பாடு என புத்தி அறிவின் வெளிச்சத்தின்படி நிரூபித்தல். தலைப்பின் கீழே என்னென்ன பாகங்களாக போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1. வேதத்தை நம்புவதற்கு வெளியரங்கமான ஆதாரங்கள். 2. அதன் பழமையும் பாதுகாக்கப்பட்ட விதமும். 3. நன்னடக்கைக்கு ஏவும் அதன் வல்லமை. 4. அதன் எழுத்தாளர்களின் நோக்கம். 5. அதில் உள்ள புத்தகங்களின் பொதுவான குணாதிசயங்கள். 6. மோசேயின் புத்தகங்கள், மோசேயின் பிரமாணங்கள், மோசேயினால் ஆரம்பிக்கப்பட்ட அரசாங்க விசேஷங்கள். 6. அது ஆசாரிய சுயநல அமைப்பல்ல.
7 மக்களை ஆளுகிறவர்களின் சட்டதிட்டங்கள். 8 ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் ஒரே வித சட்டம். 9 ஜனங்களுடைய உரிமைகளை பறிக்காதபடிக்கு ஏற்பட்ட பாதுகாப்பு சட்டம். 10 ஆசாரிய விசேஷ வகுப்பார் அல்ல. 11 அவர்களுடைய வாழ்க்கைக்கான உதவிகள். 12 அந்நியர், விதவைகள், அனாதைகள், அடிமைகள், வேலையாட்கள் கொடுமையாய் நடத்தப்படாதபடிக்கு ஏற்பட்ட சட்டம். 13 வேதத்தின் தீர்க்கதரிசிகள். 14 தீர்க்க தரிசனம் மற்றும் புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்களை இணைத்து காட்டும் நியாயப்பிரமாணம். 15 அற்புதங்கள் புத்தி கெட்டாதவைகள் அல்ல. 16 ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவுரை. அந்த தலைப்புல இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ தலைப்பில் பார்த்தோம் சப்டாபிக்ஸ் இந்த சாப்டர்ல. இப்போ 1ஆம் கொஸ்டின்ல நம்ம ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பைபிள் ஆஸ் ரெகக்னைஸ்டு பை இட்ஸ் எனிமீஸ் அண்ட் வாட் இன்ஜுரி ஹேஸ் த grand old book often suffered at the hands of its staunchest friends. இந்த கொஸ்டின் அப்படியே தமிழ்ல வாசிக்க முடியும். அன்போட இருக்கு. பிரதர் நான் படிக்கணும் பிரதர். வேதாகமம் அதன் விரோதிகளால் உணர்ந்திருக்கிற பிரகாரம் அதன் செல்வாக்கு என்னவாக இருக்கின்றது. மேலும் அதற்காக தங்கள் உயிரையும் தர முன்வரக்கூடிய நண்பர்களின் கைகளில் இந்த பிரம்மாண்டமான பழமை வாய்ந்த புத்தகம் அவ்வப்போது அனுபவித்து வரும் தீங்கு என்ன? அப்படியே பேராகிராஃப் படிக்க முடியும். சத்திய வேதம் நாகரிக சமுதாயத்தின் சுதந்திரத்தை வெளிக்கொணரும் சுடரொளி ஆகும். இவ்வுலகில் வேதத்தை உடையவர்களாய் இருந்தாலும் உலகின் பேரறிஞர்கள் வேதமானது சமுதாயத்திற்கு நற்பயனை தரும் செல்வாக்குடையது என்று உணர்ந்திருந்தாலும் அதன் பெரும்பாலான பகுதியை அவர்கள் கையில் வைத்திருந்தும் ஒன்றுக்கொன்று விரோதமான மிகவும் மோசமான மற்றும் தவறான வகையில் பிரசங்கிக்கப்படும் போதனைகளின் மூலமாகவே அவ்வாறு அதாவது வேதத்தை பார்க்கிறார்கள். வேதத்திற்காக தங்களுடைய உயிரையே தர வருபவர்களாகிய அநேகர் முன்னோர்களின் பாரம்பரியங்களின் மூலம் பெற்றுக்கொண்ட தங்களுடைய நீண்ட கால தவறான சொந்த கருத்துகளுக்கு ஏற்றாற்போல் புரட்டி பழமையான அப்புத்தகத்திற்கு தங்கள் அறியாமையினால் பெருத்த நஷ்டத்தை வருவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் சற்று விழித்தெழுந்து தேவ வார்த்தைகளை நன்கு ஆராய்ந்து அறிந்து போதித்து அதற்கு விரோதமாக செயல்படும் எதிரிகளின் ஆயுதங்களை நிராயுத பாணிகளாக்குவது எவ்வளவு உன்னதமானது. தேங்க்யூ சிஸ்டர். அப்படி உங்களோட புரிதல் சொல்ல முடியும்னா சொல்லலாம். எஸ் பிரதர். அதாவது சத்திய வேதத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. இப்ப நம்ம உலகத்துல இருக்கிற பேரறிஞர்கள், இப்ப மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், அவங்க எல்லாம் கூட பைபிள்ல இருந்து நிறைய விஷயங்களை எடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வேதம் ஒரு சமுதாயத்துல அதாவது சொசைட்டில ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிற ஒரு சுடரொளி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மேன்மையா அவங்க வெளியில வைக்கிறாங்க. ஆனா இந்த இந்த ஒரு சத்திய வசனமானது வேதமானது எப்படி தவறாக போதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில போதனையாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய சொந்த கருத்துக்களை முன் வச்சுட்டு சத்தியத்துக்கு விரோதமாக அவங்க பிரசங்கம் செஞ்சதுனால இந்த ஒரு போலியான ஒரு போதனைகள் மூலமா அந்த சத்திய வேதத்தோட ஒரு மகத்துவத்தை மக்களால அப்படியே புரிஞ்சுக்க முடியல. அப்ப காலமா என்ன பண்ணிட்டாங்க, பழமையாக தங்களுடைய சுயமானத அவங்க ஏற்றார் போல கருத்துக்களை புரட்டி இந்த ஒரு போதிச்சு வர்றதுனால இந்த புத்தகத்தோட உண்மையான ஒரு தன்மையை யாராலையும் புரிஞ்சிக்காதபடிக்கு அநேக ஜனங்கள் நஷ்டத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்கிறாங்க. சோ இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் சத்தியத்துல இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கான்னு ஆராய்ச்சி செஞ்சு படிச்சாங்க அப்படின்னா உண்மையான அந்த சத்தியத்தோட பொருளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி அத போலியா போதிச்சவங்களுடைய காரியங்களை அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்படி மற்ற சகோதர சகோதரிகளே உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம். நான் சொல்றேன்.
அதுல என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து அந்த ஒரு இதுலயே 2 கொஸ்டினா வந்திருக்கு. ஒண்ணு வந்து வேதாகமம் அதன் விரோதிகளால் உணர்ந்திருக்கிற பிரகாரம் அதன் செல்வாக்கு என்னவாக இருக்கிறது. அதாவது இந்த பைபிள் அந்த பைபிள வந்து சரிவர புரிந்துக்காதவங்கள விரோதிகள்னு கொடுத்துருக்குறாங்க. அவங்க எப்படிதான் அந்த செல்வாக்கு பைபிள் பத்தி அப்படின்னு புரிஞ்சிருக்காங்கன்னா, அது நல்ல ஒரு சமுதாயத்துக்கு இப்ப காலகட்டத்துல நாகரிக சமுதாயத்துல ஒரு சுதந்திரத்தை கொண்டுட்டு வர ஒரு சுடரொளியாக இருக்குது, நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது வேதாகமத்தினுடைய செல்வாக்கை பத்தி உயர்வாதான் சொல்றாங்க. ஆனாலும் அவங்க எப்படிதான் இருக்கிறாங்கன்னா, நல்லா படிச்சவங்களா இருக்காங்க, பேரறிஞர்களாக இருக்கிறாங்க, எல்லாமே நல்ல சமுதாயத்துல நல்ல செல்வாக்கு உடையவங்களாக இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேதாகமத்துல இருக்கிற அந்த சத்தியத்தை தவறா விரோதமா ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா தவறான மோசமான ஒரு போதனைகளை தான் பிரசங்கிக்கிறவங்களாக அவங்க இருக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்கள வந்து விரோதிகள் அப்படின்னு வேதாகமத்துக்கு விரோதமா பேசுறாங்க, மோசமா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கொஸ்டின்ல என்ன பாக்குறோம்னா, வேதாகமத்திற்காக தங்கள் உயிரையும் தர முன் வரக்கூடிய நண்பர்கள் கையில இந்த வேதாகமம் எப்படி இருக்குது, எப்படி அவங்க அனுபவிச்சுட்டு வர்றாங்க, அதனால அவங்களுக்கு என்ன தீங்கு விளைவிக்குது அப்படிங்கிறத இங்க அடுத்ததா சொல்றாங்க. என்னன்னா, வேதாகமத்துக்காக தங்க உயிரையே கொடுக்கறதுக்கு முன் வர்றாங்க. நான் தான் கிறிஸ்டின், நான் தான் பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளுக்காக உயிரை கொடுக்கறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இவங்களும் எப்படிதான் வேதாகமத்தை புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய பாரம்பரிய முன்னோர்கள் எப்படி அவங்க வேதாகமத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்களோ அதையே இவங்களும் பின்பற்றிக்கிட்டே வராங்க. அந்த பன்மையான அந்த காரியத்தையே அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வாசி, என்னத்தான் அவங்க வேதாகமத்தை உயிர் போல நினைச்சாலும் அவங்க சரிவர புஸ்தகத்தை அறியாமையினால இருக்கிற வாசி ரொம்ப நஷ்டமாகுறாங்க. புரிந்து கொள்ற அந்த தன்மை அவங்கள்ட்ட இல்ல. ஒருவேளை அவங்க நல்லா படிச்சு புரிஞ்சு கொஞ்சம் ஆராய்ஞ்சு போதிச்சாங்கன்னா அவங்களுக்கு வேதாகமம் எப்பேற்பட்ட உண்மையான வேதாகமங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கறதான் இதுல நம்ம பாக்குறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். மற்ற சகோதர சகோதரிகளே உங்கள் கருத்துக்கள் தெரிவிக்கலாம். சொல்றேன். வேதாகமத்தை குறிச்சு உலகத்துல இருக்க இந்த பேரறிஞர்கள், கல்விமான்கள் இவங்க எல்லாம் கூட இந்த வேதாகத்தின் மூலம் இந்த வேதத்தின் மூலம் சமுதாயத்துக்கு நிறைய நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்குது, செல்வாக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சிட்டு இருந்தாலும் அதை வந்து அவங்க தவறான முறையில தான் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமாகவும் மோசமான தவறான பிரசங்கத்தின் மூலமாக தான் அவங்க அதை பாக்குறாங்கன்னு பாக்குறோம். இப்போ வேதத்துக்காக தங்களோட உயிரையே தர்றதுக்கு முன் வந்திருக்கிற அநேக பேருன்னு சொல்றாங்க. இதுல நம்ம பேர் சபையில கூட பார்த்திருக்கோம், செயின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேரு செயின்ஸுங்க நிறைய கஷ்டங்களை பட்டு தங்களை உயிரை கூட கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அவங்களெல்லாம் பார்த்தா கூட அவங்க முன்னோர்கள் பாரம்பரியத்தை தான் அவங்க பின்பற்றிருக்காங்க அப்படின்றத கூட நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த தவறான அவங்க சொந்த கருத்துங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேதத்தை புரட்டி அந்த புத்தகத்தை வந்து அறியாமையினால பெரிய நஷ்டத்துல கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்படி இருக்கப்பட்டவங்களை கொஞ்சம் எச்சரிக்கையா விழித்திருந்து தேவ வார்த்தை என்ன என்ன தேவ வார்த்தைகள் எல்லாம் என்ன நம்மளுக்கு அறிவிக்குது அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை போதிச்சு அதுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் செயல்படுது அப்படிங்கறத அந்த எதிரிகளோட ஆயுதங்கள் எல்லாம் நம்ம ஒன்றுமில்லாத நிராயுத பணி ஆக்குறது தான் நன்மையான காரியம் அப்படிங்கிறத நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் யாரு சொல்ற மாதிரி? மரியா சிஸ்டர், அர்ஜுன் பிரதர். பிரதர் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் சவுண்டா இருக்கும் பிரதர், டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகே ஓகே சிஸ்டர். அனு சிஸ்டர், ரஞ்சித் பிரதர்.
பிரதர் நான் சொல்றது Yes, yes. அந்த கொஸ்டின்ல அதான் 2 கொஸ்டின் இருக்கிற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எதிராளிகள் அந்த ஒரு வேதத்துக்கு எதிராளிகள் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா இந்த சத்திய வேதம் நாகரிகமான சமுதாயத்தை சுதந்திரத்தை கொண்டு வெளிக்கொணரும். இது வந்து ஒரு வெளிச்சம், ஒரு வேதம் வந்து வேதமே வெளிச்சம்ங்கிற மாதிரி வெளிச்சமா இருக்கு. ஆனா உலகத்துல இருக்கிற ஜனங்களும் அந்த பேரறிஞர்கள்லாம் ஏதாவது ஒரு இதுல வந்து பேசும் பொழுது வேதத்தை எடுத்து பேசுறாங்க. பட் ஸ்டில் அது எதனால வந்து பொதுவாக உலகத்துல வந்து வேதத்தை வந்து தவறா புரிந்து கொள்றாங்க அப்படின்னு சொன்னா அங்க கொடுத்திருக்கிற மாதிரி பெரும்பாலான ஜனங்க வந்து இங்க அநேக டெனாமினேஷன்ஸ் இருக்கு. உலகத்தை பார்க்கும் பொழுது பேர் சபைகள் வந்து அநேகமா இருக்கிறது. அதுங்க போட்டிருக்கு ஒன்றுக்கு ஒன்று விரோதமான. அப்ப ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டாக்டரின்ஸ், ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு டாக்டரின்ஸ் தன்னுடைய சுயநலத்துக்காக அவங்க வந்து போதிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலயும். சோ இதை பார்க்கும் பொழுது உலக ஜனங்களுக்கு வந்து இது ஒரு அவங்களுக்கே ஒரு கான்ட்ரடிக்டா இருக்கு. ஏன் இதுக்குள்ள இப்படி இருக்கு அப்படின்னு. இந்த போதனைகள் வந்து இந்த இந்த மாதிரி வேதத்தை அவங்க வந்து எந்த விதமா பாக்குறாங்கன்னு சொன்னா இட்ஸ் நாட் அவங்க கரெக்டா வந்து பார்க்கல. சரியான ஒரு வந்து வசனம் யார்கிட்டயும் போகல. வேதத்திற்கு 2வது கொஸ்டின் வேதத்துக்கு தங்களை உயிரா அதையும் வந்து ஓகே உண்மையா நேசிக்கிறாங்க, வேதத்தை நேசிக்கிறாங்க, பயப்படுறாங்க, கர்த்தருக்கு பயந்து காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறவங்களுமே அந்த கொடுத்திருக்கிற மாதிரி அந்த பாரம்பரியத்துல இருந்து வந்திருக்கிற அந்த பாரம்பரியம் அதையே பின்பற்றுகிறார்களே தவிர உண்மையான சத்தியம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன அப்படிங்கறத அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. இந்த பரிசுத்த ஆவி வல்லமை அவங்களுக்கு இல்ல. அது கர்த்தருடைய கிருபையில இப்படி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களா இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த அந்த ஒரு வீழ்த்தெழுதல் அவங்களுக்கும் வரணும். யாருன்னா உண்மையா வாஞ்சியா இருக்கிறவங்க, வேதத்துக்காக உயிரையும் கொடுக்கிற அந்த ஜனங்களுக்கும் ஆண்டவர் வந்து அந்த ஒரு வீழ்த்தெழுதல அந்த பரிசுத்தாவியை கொடுத்தா அது வந்து இந்த கடைசி நாட்கள்ல இந்த அநேக இந்த வேதத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விரோதிகள் சத்துருக்களை முறியடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் யாரு சொல்ல வரீங்க? ஸோ இதுல என்னோட புரிதல் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கிறாங்கன்னா, இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் த பைபிள். வாட் இஸ் த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் த பைபிள் as recognized by its enemies? ஸோ எனிமீஸ்னா யாரு? அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது. சேம் டைம் 2வது கொஸ்டின்ல பார்த்தா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களோட கையில எப்படி இந்த ரொம்ப பழைய புத்தகமான இந்த பைபிள் வந்து சஃபர் ஆகுது அப்படி நம்ம இதுல 2 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கிறோம். இதுல எனிமீஸ்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா இங்க எனக்கு எப்படி புரியுதுன்னா, ரெண்டும் நம்ம ஆசி மற்றும் ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி ஃப்ரெண்ட்ஸ்னா ஆசி பிளஸ் ப்ரொடெக்ஷன்ஸ், எனிமீஸ்னா மற்ற உலக ஜனங்கள், மேபி அவங்க விசுவாசாம இருக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்க காந்திஜி எடுத்துக்கலாம். So அவங்க வந்து அது எப்படி அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படி இத பைபிள் இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா இதுல அவங்க தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆனா இதுல சிவிலைசேஷன் அண்ட் லிபர்ட்டி, ஸோ இது வந்து வெளிச்சமா இருக்குது, அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறது. ஈவன் ஈவன் காந்தி, நெஹ்ரு அவங்க அந்த பீஸ் அப்படி சொல்றது, ஸோ இது மூலமா தான் இயேசு கிறிஸ்து டீச்சிங்ஸ் மூலமா தான் அவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபுளுயன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது பைபிள். பட் ஆனா அது ரிப்ரசென்டிங் இட்ஸ் டீச்சிங்ஸ். அது ஒரு தப்பான வழியில தான் அவங்க அது போதனைகள் இருக்குது. கிரீவியஸ்லி மிஸ்ரெப்ரசென்ட் இட்ஸ் டீச்சிங் அப்படி கொடுக்கப்பட்டது. அது ரொம்ப ரொம்ப பாதாகரம் சேட்லி தப்பா அது அதோட டீச்சிங்ஸ் வந்து சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது 2வது பார்ட் இருந்துச்சுன்னா அந்த அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால அது எப்படி சஃபர் ஆகுது அப்படி பார்த்தா நமக்கு தெரியும். ஆர்சி ப்ரொடெக்ஷன்ஸ் அது எல்லாமே நிறைய பேர் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அவங்களோட உயிரை கொடுக்கறது வரைக்கும் அப்படிப்பட்ட வைராக்கியமோட இருக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா
அவங்களோட புரிதல் வந்து தப்பா இருக்குது அப்படி பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த வைராக்கியத்திலும் அவங்க செய்யற சில காரியங்கள் வந்து அந்த பைபிளுக்கே வந்து இதுல இருந்த சில டீச்சிங்ஸ்க்கு தவறா அது எல்லாமே இன்ஜுரி, அது டேமேஜே ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம புரிதலுக்காக எப்படின்னா, மற்ற கிறிஸ்டியன்ஸ் நம்ம என்ன சொல்றோம், நிறைய அநேகர் வந்து கிறிஸ்டியன்ஸை கன்வெர்ட் பண்ணணும். என்னன்னா இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்லிருக்கிறாங்க, சர்வ லோகத்துக்கு போயிட்டு சுவிசேஷம் பிரசங்கிச்சு எனக்கும் டீச்சர் ஆகட்டும் அப்படி அவங்க சொன்னது வந்து அவங்க தப்பா புரிஞ்சுட்டு எல்லாருமே கிறிஸ்டியன்ஸை கன்வெர்ட் பண்ணணும் அப்படியோட லோகமோட நிறைய பேர் வந்து இப்போ அப்படி பண்றாங்க. ஆனா அது உண்மையா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குதுன்னா, நிறைய பேர் வந்து இந்த பைபிள்னு ரொம்ப அப்போஸ் பண்றாங்க, ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு டேமேஜ் வந்து நடக்குது அப்படின்னு நமக்கு புரியுது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க தப்பா அந்த ட்ரூத்லி தப்பா புரிஞ்சுட்டு அப்படியே அவங்களோட ட்ரெடிஷன்ஸ் மூலமா அவங்கள முன்னாடி இருந்த ஃபாதர்ஸ் அவங்க வந்து மூலமா தப்பா வந்ததுனாலதான் இப்படி வந்துட்டே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்பேற்பட்ட இவங்கள் வந்து எழுந்து திருப்பி இந்த தேவனோட வசனங்கள் வந்து ரீஎக்ஸாம் பண்ண வேண்டிய அவசியம் இங்க இருக்குது அப்படி என்னோட புரிதலா இருக்குது. மற்ற சகோதர சகோதரிகள் உங்களோட புரிதல் நீங்க சொல்லலாம். ஜாக்கப் பிரதர் பேச முடியும் பிரதர்? நான் கொஞ்சம் டிராபிக்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே பிரதர், சரி. ஸோ அன்புடைய சகோதர சகோதரிகள், இது எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு இதுல எதனா கேள்விகள் இல்லை எதனா பாயிண்ட்ஸ் இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகே, ரெண்டாவது क्वेश्चन, வாட் இஸ் த கிளைம் ஆஃப் த பைபிள்? ஸோ இந்த क्वेश्चन அப்படியே தமிழ்ல படிக்கும்போது அன்போட அழைக்கிறோம். நான் படிக்கிறேன். ஓகே வேதாகமம் உரிமை பாராட்டுவது என்ன அப்படின்னு கொஸ்டின். அதுக்கு வந்து இயற்கை கூட நம்மளுக்கு நிறைய தேவனுடைய வெளிப்பாட்டுக்குள்ள நம்மளை கொண்டு போகுதுன்னு படிக்கணும். ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கேன். இயற்கையை பற்றிய அறிவின் வெளிச்சமானது இன்னும் முழுமையாக கடவுளை பற்றிய மொழி வெளிப்பாட்டை எதிர்பார்க்க அழைத்து சென்றாலும் அந்த இயற்கையை விட அதிகமாக அவரை பற்றி தெரிவிக்கிற தேவ வெளிப்படுத்துதல் ஒன்று இருக்க வேண்டுமென புத்தி அறிவுள்ள சிந்திக்கும் மனதுடையோர் அவ்வெளிப்படுத்தலின் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு எல்லா உண்மையான ஆதாரங்களையும் உடையனவா என ஆராய தயாராகி விடுவர். வேதம் தேவனுடைய வெளிப்பாடு என கூறுவதுடன் அதில் உள்ளவைகள் அனைத்தும் சரியானதாகவும் தகுந்த போதுமான ஆதாரத்துடன் நம்மிடத்தில் வருவதும் அல்லாமல் மிகவும் உன்னிப்பாக ஆராயும் போது நிச்சயமாகவே அது தேவனுடைய வார்த்தை என முழுமையான முற்போக்கான ஆதாரத்தை தருவதுடன் நமக்கு நியாயமான நம்பிக்கையும் தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல என்னன்னா இயற்கை கூட நம்மளுக்கு தேவனுடைய வெளிப்பாட்டை குள்ள கொண்டு போனாலும் அந்த இயற்கைய விட அதிகமான தேவ வெளிப்படுத்தல நம்மளுக்கு ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறத எந்த ஒரு புத்தி அறிவுள்ள சிந்திக்கிற மனசு இருக்கிறவங்க அதை யோசிப்பாங்க, அதை சிந்திச்சு பார்ப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். இப்படி இந்த தேவனுடைய வெளிப்படுத்தல தேவனுடைய வெளிப்படுத்தல சொல்லியிருக்கிற எல்லா கருத்துகளுமே ஏற்றுக்கொள்றதுக்கு மாதிரி அதுல இருக்கிற உண்மையான ஆதாரங்களை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ந்து பாக்குறதுக்கும் தயாராயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தேவனுடைய வெளிப்படுத்தல் அப்படின்னு சொல்றதும் அதுல இருக்கிற எல்லாமே சரியாகவும் தகுந்த ஆதாரத்தோட நம்ம கிட்ட வந்திருக்கிறதையும் நம்ம உன்னிப்பாக பார்க்கும்போது நிச்சயமாக அது தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்னு நம்ம முழுமையாக அதை நம்பி
முற்போக்கான ஆதாரத்தை அந்த அந்த வேத வசனங்கள் நம்மளுக்கு தருது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும் போது நமக்கு நியாயமான நம்பிக்கையும் அதுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது இந்த பேரால பாக்குறோம். நெக்ஸ்ட் யாரு சொல்லுவாங்க? நான் சொல்றேன். ஓகே. ஏன்னா வேதாகமும் ஒருமை பாராட்டுவது என்ன அப்படின்னு அங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னன்னாக்கா நம்ம போன 2வது அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம். சர்வ ஞானமுள்ள சிருஷ்டிகர் ஒரு உண்டுன்னு புத்தி மூலமாக நம்ம நிரூபிச்சோம். இப்ப என்னதான் இயற்கையை பற்றிய நம்ம அந்த வெளிச்சம் என்னதான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை காட்டிலும் வேதாகமும் இன்னும் அதிக தெளிவா தேவனை பத்தி நிறைய அங்க சொல்லுது. அதுதான் நம்ம பின்னாடி எல்லாம் பார்க்க போறோம். தேவனை பத்தி வேதாகமும் என்னென்ன சொல்லுது, அவருடைய அந்த தேவனுடைய திட்டம் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அத இங்க புத்தி உள்ள அதை சிந்திக்கிற மனதை உடையவங்க என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தேவனுடைய அந்த சத்தியம் அந்த திட்டம் என்னென்னங்கிறத அவங்க ஆராய்ஞ்சு பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. அதுல எவ்வளவு உண்மை இருக்குது அப்படிங்கிறதையும் நிறைய புரிஞ்சுக்குவாங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, திருத்துவம் பேசிட்டு இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வேதத்தின் மூலமா படிச்சு ஆராய்ஞ்சோம்னா தேவனுடைய முழு காரியத்தையும் நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்போ அதை ஆராயும் போது தேவனுடைய அந்த வெளிப்பாடு அதுல உள்ளது என்ன அப்படிங்கிறத நல்ல ஆதாரத்தோடு புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இன்னும் அதை படிக்கிறது இன்னும் எப்படிதான் படிக்கணும்னா உன்னிப்பா கவனமா தேவ பக்தியோடு அதை படிச்சாக்க தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குங்கிறத நியாயம்தான் அப்படிங்கிறத நம்பிக்குவாங்க, உறுதி பண்ணிக்குவாங்க அப்படின்னு இங்க சொல்றாங்க. தேங்க்யூ. பிரதர், இதுல எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் தேவன், அதாவது சிருஷ்டிகர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத வேதத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம எப்படி வந்து ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, இயற்கையை கண்ணோக்கி பார்க்கும்போது அதோட அழகு அதோட நேர்த்தி இதெல்லாம் பார்க்கும்போது இதை சிருஷ்டித்த ஒருவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தேவனிடத்துல வழி நடத்துற ஒரு காரணியா வந்து இயற்கை இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அதோட இல்லாம இங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை காட்டிலும் இயற்கை அப்படின்றது தேவனுடைய படைப்புகள்ல ஒன்றுதான். ஆனா தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடு அது எங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்துலதான் இருக்கு. அது எப்படி இருக்கும்னா ரொம்ப நேர்த்தியா தேவன் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களை அது வெளிப்படுத்துற ஒரு வெளிப்பாடா இருக்கு. சோ அதை நம்ம படிக்கும்போது கூட மேன்போக்கா படிச்சோம்னா நமக்கு வந்து அதோடைய உண்மையான தாற்பயம் புரியாது. அப்ப அதை வந்து கூர்ந்து கவனிச்சு ஆராய்ந்து நிதானமா நம்ம படிக்கும்போது அதுல இருக்கிற முக்கியமான சாராம்சம் கண்டிப்பா நமக்கு வந்து இது வெளிப்படும் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க. நெக்ஸ்ட் யாரு சொல்லுங்க? பிரதர் தோரா சொன்ன மாதிரிதான் கடைசீட்ல அந்த பாயிண்ட் என்னன்னா, வேதத்தை நம்ம உன்னித்து ஆராய்ந்து படிக்கும்பொழுது நிச்சயம் அந்த என்ன சொல்றது, உலகத்தின் அந்த படைப்பு அது எல்லாமே பார்த்து உலக ஜனங்கள் விதமாக தேவன் இருக்கான்னு நம்புறாங்க. பட் வேதத்தை ஆராயும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அவருடைய வார்த்தை வந்து அது முழுமை. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது சிஸ்டர். முழுமையாக வந்து அது ஒரு ஆதாரம். பைபிள் வந்து ஒரு ஆதாரமா இருக்கு, ஒரு ஆதார வசனம். அது இருக்கிற வசனங்கள் எல்லாமே ஒரு ஆதாரம். உலகத்துல நம்ம என்னதான் மேல்நோட்டமா பார்த்தாலும் ஆச்சரியப்பட்டாலுமே
அந்த வேதம் தான் முழுமையான ஒரு ஆதாரம். அது ஒரு நம்பிக்கை வந்து ஆமா இதெல்லாம் உண்மை, அப்படி ஒரு சத்தியம்ங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இந்த ஜனங்களுக்கு கொடுக்குது பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். Yes, brother. I will say that. எனக்கு புரிஞ்சிச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லணும் விரும்புறேன். ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ பார்க்கும்போது லைட் ஆஃப் நேச்சர், இதுதான் நமக்கு லாஸ்ட் சாப்டர்ல நம்ம எண்ட் பண்ண பாயிண்ட். நமக்கு நேச்சர் தான் எல்லாத்தையும் சொல்றது, ஒரு கிரியேட்டர் இருக்காரு அப்படின்னு படிக்கிறோம். ஸோ இது இது வந்து நமக்கு ரிவீல் பண்றது என்னன்னா, ஃபுல்லி ரிவீல் பண்ணுது என்னன்னா, எக்ஸ்பெக்ட் அ ஃபுல்லர் ரிவலேஷன் ஆஃப் காட். த நேச்சர் இஸ் அப்ளைங் டு அஸ். எப்படி ஒரு பார்க்குறாரு, எப்படி ஸ்டார் இருக்கு, எல்லாத்தையும் ஒரு ஒரு திங்கிங் மைண்ட் நமக்கு கொண்டு வர்றதுக்கு ரிவீல் ஆயிடுச்சு. அதுவும் ஒரு பாட்டுல வச்சுட்டு நம்ம பைபிள் படிக்கும்போது நம்ம க்ளோஸா அப்போ ஏன்னா டெய்லி ஒரு ரீப்ரிண்டோ ஏதோ ஒரு படிக்கும்போது நமக்கும் ஒரு வெளிச்சம் வரும், ஒரு ட்ரூத்துக்கு கிடைக்கும். அப்போ அந்த ட்ரூத் கிடைக்கும் போது எப்போ நீங்க அப்படியே படிக்கிறீங்களோ, then he will reveal everything. When you are going to close to him only, we can understand his everything. He will disclose us. Probably correctness of its claims. So it has a reasonable hope. இதுதான் நமக்கு மெயின் ஹோப் வரும் நமக்கு. The closer investigation will disclose more complete and positive evidences that it is indeed the word of God. So கட்டாயமா என்ன வேணும் நமக்கு, கண்டிப்பா நம்ம படிக்கும் போதுதான் ஒரு ஃபேத் வரும், ஃபேத் ஒரு ஹோப்க்கு போகும். அதுதான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண படிச்சு, அதுதான் நம்ம பேசிக்கல படிச்சோம், இங்க கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கும் அப்படி. ஸோ படிக்கும் போதுதான் நமக்கு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவார், ஒன்னா டிஸ்கஸ் பண்ணுவதே இருப்பார். ஸோ அதுதான் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எவிடன்ஸ் ஆகும் நமக்கு. ஸோ அதுதான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டு. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இதுல இன்னொரு புரிதல் என்னவா இருக்குன்னா, எல்லாரும் ஆல்ரெடி மெஜாரிட்டி கவர் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இதுல ஒரு அடிஷனல் பாயிண்ட் என்ன நான் சொல்ல விரும்பிக்கிட்டோம்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இது எல்லாமே இந்த பைபிள் தெரியாதவங்களுக்கும் இந்த நம்ம சுற்றி இருந்த நேச்சர் காமிச்சியோ இல்ல மனிதன் இதுக்குள்ள இருந்த அநேக விஷயங்கள் காமிச்சியோ நம்ம வந்து ஒரு கிரியேட்டர் இருக்கிறாங்க அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படி பார்க்கிறோம். ஸோ அதுவே அவங்க வந்து பைபிள் படிச்சுட்டா நம்ம ஓபன் பண்ணாலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்ல பார்த்தாலே தேவன் இந்த பூமியை வந்து சிருஷ்டிக்கிறாங்க அப்படி அந்த கிரியேஷன் பத்தி நமக்கு இருக்கும். ஸோ ரொம்ப அழகா அந்த சயின்ஸ் இருக்கு சொல்றது இது மேட்ச் ஆகும் கண்டிப்பா. ஸோ அப்போ உண்மையா இது பைபிள் சொல்றதா உண்மை அப்படியோட ஒரு புரிதலுக்கு வந்து வந்துருவாங்க. அப்படியே படிச்சுட்டே போனா நம்ம யோபு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ யோபு அவங்களோட லைஃப்ல தேவன் கிட்ட அந்த பேசுற டைம்ல பார்த்தா நமக்கு பூமிக்கு ஃபவுண்டேஷன் போடுறப்ப நீங்க எங்க இருக்கீங்க அப்படி கேட்கறது, இப்படிப்பட்ட சில விஷயங்கள் அது பார்த்தா கண்டிப்பா பைபிள் தான் உண்மை. ஸோ அதோட உண்மை தன்மை வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஸோ மற்ற இது சொன்னது எல்லாரும் சொன்ன மாதிரி அது ரொம்ப ஒரு ரீசனபுல்லா ஒரு யோசிக்கிற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமின் பண்ணா கண்டிப்பா இது எல்லாமே தெய்வீக ரெவலேஷன் வந்து அது அவங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதோட ரொம்ப பாசிட்டிவ் எவிடன்சஸ் வந்து இந்த தேவன் வச்சனங்கள் மூலமா அவங்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்னோட புரிதலா இருக்குது. மற்ற சகோதர சகோதரிகளை வேற எதனா பாயிண்ட்ஸ் கவர் பண்ணணும் அப்படி இருந்தா நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். பிரதர், எல்லாரும் இப்ப சிஸ்டருங்க சொன்ன மாதிரிதான். இப்ப நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த வந்துட்டு இந்த அறிவு நம்மளுக்கு வந்துட்டு அந்த வெளிச்சத்தை அறிவானது, அந்த வெளிச்சம் வந்து அறிவுனால நம்மளுக்கு வந்துட்டு கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனாலதான் நம்ம வந்துட்டு அதை வந்து புரிஞ்சுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கடவுள் இருக்காரு, அதெல்லாம் சிருஷ்டித்த ஒரு கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இயற்கை அதிகமாக அவரை வந்துட்டு
வெளிப்படுத்துற வந்து எல்லாருமே உணர்றாங்க. அறிவுள்ளவங்க தான் அதை வந்து உணர முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு வந்துட்டு இப்ப நீங்க சொன்னீங்களா அதிகாரம் 1ஆம் அதிகாரம் படிச்சாவே எல்லாம் புரிஞ்சிடும் அப்படின்ட்டு, அதே மாதிரிதான் நம்மளுக்கு எல்லாமே வெளியரங்கமா ஆக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவங்களுக்கு வந்து அந்த பரிசுத்த ஆவி இல்லாததுனாலதான், அவங்களால அந்த புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாதனாலதான் அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு இயற்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போன இதுல எல்லாம் படிச்சோம். அதே மாதிரிதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. அதை வந்துட்டு எப்படி வெளியரங்க ஆக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து வேதாகமம் தான் தேவன் வந்து எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்தையும் காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெளியரங்கமா ஆக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்கும் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இல்லை இதுல எதனா டிஸ்கஸ் பண்ணோம்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த question brother. தேங்க்யூ சிஸ்டர். இப்போ நம்ம 3ஆம் கொஸ்டின் பார்க்க போறோம். How old is the Bible and what do the factors of its remarkable preservation indicate? இந்த கொஸ்டின் தமிழ்ல படிக்க முடிய அன்போடு அழைக்கிறோம். பிரதர் படிக்கிறேன் பிரதர். வேதாகமம் எவ்வளவு பழமை வாய்ந்தது, மேலும் ஒரு நிமிஷம். வேதாகமம் எவ்வளவு பழமை வாய்ந்தது, மேலும் குறிப்பிடத்தக்க விதத்தில் அழியாது பாதுகாக்கப்படுகின்ற காரியங்கள் குறிப்பாக தெரிவிப்பது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. சத்திய வேதமே இருக்கும் எல்லா புத்தகங்களிலும் பழமையானதாகவும் 30 நூற்றாண்டுகளுக்கு மேலாக எல்லா புயல்களையும் மீறி காக்கப்பட்டு வருகின்றது. அதை பூமியிலிருந்து அழித்து போட எல்லா வகையிலும் மனிதர்கள் கடும் முயற்சி மேற்கொண்டனர். அதை மறைத்து வைத்தார்கள், சிலர் சுட்டெரித்தனர். அதை வைத்திருந்தவர்கள் மேல் கடும் குற்றம் சுமத்தி மரண தண்டனைக்கு ஏதுவாக்கினார்கள். அதன் மேல் விசுவாசம் வைத்தவர்களை மிகவும் கசப்பான முறையில் ஈவு இரக்கமின்றி கொடுமைப்படுத்தினர். என்றாலும் இன்னும் இப்புத்தகமே நீடூடி வாழ்கின்றது. அதன் விரோதிகளில் அநேகர் அழிந்து போயதற்கு விரோதமாக அதன் புகழையும் செல்வாக்கையும் குறைக்கும் வகையில் எழுதப்பட்ட நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள் மறக்கப்பட்ட இக்காலத்தில் சத்திய வேதமானது ஒவ்வொரு தேசத்திற்கும் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெற்றி நடை போடுவதுடன் 200க்கும் மேலான மொழிபெயர்ப்புகளுக்கும் செய்யப்பட்டுள்ளன. இப்புத்தகத்தை தடுக்கவும் அழிக்கவும் ஈடு இணையில்லாத முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அநேக நூற்றாண்டுகளாக இப்புத்தகம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அதன் ஆசிரியராகிய தேவனே அதை பாதுகாத்து வந்தார் என்பதே உண்மையாகும். அப்ப இது சத்திய வேதத்தை பத்தி பார்க்கும்போது இருக்கிறதுலே பழமை வாய்ந்த புஸ்தகம் இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாக்குறோம். அதே போல இந்த புஸ்தகத்தை வந்து அழித்து போடுவதற்கு நிறைய பேர் கடும் முயற்சிகள் பண்ணாங்க. நிறைய பேர் அதை சுட்டரிச்சு போட்டாங்க. நமக்கு கூட தெரியும், அந்த கேவ்ல எல்லாம் கூட தோல் சுருள்களாக காக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு அப்படின்னு கூட நம்ம அந்த பேசிக் ஸ்டடீஸ்ல நம்ம படிக்கிறோம். அப்ப இன்னுமா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வேதத்தை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அது மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை கூட அவங்க கொடுத்து அந்த ஜனங்களை கூட அழிச்சு அதை விரும்புற ஜனங்களை கூட அழிக்கிற அளவுக்கு அநேக காரியங்கள் வந்து முற்காலத்துல இருந்துச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படி இருந்தா கூட உலகத்துல எத்தனையோ கணக்கான பாஷைகள் இருந்துட்டாலும் அந்த எல்லா பாஷைகளையும் எழுதப்பட்ட முதல் புத்தகம் பாத்தீங்கன்னா வேதம் தான். 200க்கும் மேலான லாங்குவேஜ்ல இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதிகமாக அச்சிடப்படுற புஸ்தகமா கூட இது இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப இவ்வளவு சிறப்பாக இது பாதுகாக்கப்பட்டு வருது. இதுக்கு விரோதமா எழுதின அநேக புஸ்தகங்கள் வந்து மறக்கப்பட்டு போச்சு, அழிக்கப்பட்டு போச்சுன்னு நம்ம பாக்குறோம். அப்ப இதோட தனித்தன்மை என்ன அப்படின்னா அதோட ஆத்தர், அந்த ஆசிரியராகிய தேவனே தான் இந்த முறைகள்ல அந்த வேதத்தை பாதுகாத்து வந்தார் அப்படின்றது உண்மை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தபடியா யாரு சொல்ல வரீங்க? பிரதர் எல்லாரும் இதுதான் சொல்ல முடியும் பிரதர். நல்லா இது புரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, எதனா அடிஷனல் பாயிண்ட்? இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா,
எவ்வளோ பேரு அந்த புஸ்தகத்தை பாதுகாத்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த இப்ப கூட ஏதோ ஒரு குகையிலிருந்து ஏதோ சுருள்கள்லாம் கூட எடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்போ எந்த அளவுக்கு தேவன் இதை பாதுகாத்திருக்கிறாரு, எவ்வளோ புயல்கள் மாதிரி வந்த அந்த இதுல கூட பாதுகாத்திருக்கிறாரு. இது பழமையான புத்தகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த தள்ளுபடி ஆகமம் அப்படின்லாம் நிறைய புத்தகங்கள்லாம் வந்தது. ஆனா அதெல்லாம் வந்து நிறைய ராமாயணம் மகாபாரதம் என்னென்னலாம் புக்கெல்லாம் வந்தது. ஆனா இந்த வேதாகமத்தை மாதிரி சிறப்பானது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பாக்குறோம். இன்னும் வந்து 200க்கு மேலான மொழிபெயர்ப்புங்கிறாங்க. இப்ப பார்த்தோம்னா இன்னும் 1000க்கு மேலேயே அப்படின்னு சொல்றாங்க. 1800 கூட மொழிபெயர்த்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்பனா உண்மையிலேயே இது யாருதான் பாதுகாத்திருப்பா அப்படின்னா அத இதனுடைய ஆசிரியராகிய பிதாவாகிய தேவன் தான் அதை காப்பாத்தி. ஏன்னா உலகம் முழுவதும் என்ன ஆகணும், சத்தியத்தை அறிகிற அறிவு எல்லாரும் அடையணும். அவரு அதனாலக்கே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பாதுகாத்தாரு. இப்போ உலகம் பூராவுமே வந்துருச்சு படிக்காதீங்கன்னு. ரோம சபையெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வேதாகமத்தை படிக்கவே கூடாதுன்ட்டு வச்சிருந்த காலம் இருந்துச்சு. அவங்க லத்தீன் மொழியில எல்லாம் அதை வச்சுக்கிட்டு தமிழே தெரியாத காலமா கூட இருந்தது. ஆனா தேவன் எல்லாருக்கும் அறிவை கொடுத்து எல்லாரும் படிக்கிறதுக்கு இது செய்தது யாருதானா தேவனாகிய பிதாவாகிய தேவன் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம இதுல பார்த்தா இந்த 200 டிரான்ஸ்லேஷன்ஸ் எழுதுற டைமுக்கு 200 டிரான்ஸ்லேஷன்ஸ். ஆனா இப்போ வந்து பைபிள் முழுசா வந்து ஃபுல் பைபிள் ஓல்ட் டெஸ்டிமெண்ட் நியூ டெஸ்டிமெண்ட் 736 லாங்குவேஜ்ல முழுசா வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டது. பைபிள்ல சில பார்ஷியல் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3658 லாங்குவேஜஸ்க்குள்ள மேலோட்டமா அந்த பைபிள் பார்ட்ஸ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டது. அது ஒண்ணும். இங்கொன்னு வந்து பார்த்தா நம்ம பூமி மேல எல்லாம் சொன்ன மாதிரி தான் இருந்தா ஒரு பழைய காப்பி கடைசிய டெஸ்ட்ராய் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் திருப்பி இங்க வேறு எந்த ப்ரூஃப் எந்த எவிடன்ஸ் பைபிளுக்கு இல்லாத சூழ்நிலை எல்லாம் பன் பண்ணிருக்கிறாங்க கடைசி அந்த காப்பி. அதுக்கப்புறம் தான் உடனே தேவன் பார்த்தா நம்ம அந்த தேவன் தான் இந்த பிரிசர்வரா இருக்கிறது எப்படி நம்ம பார்க்கலாம்னா அது டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டெட் சி ஸ்க்ரோல்ஸ் வந்து அந்த கும்ரான் அந்த கேவ்ஸ்ல வந்து நமக்கு கிடைக்கிறது அப்படி பார்த்தோம். அது 1947 నుండి 1956 இந்த டைம் உள்ள அந்த இஸ்ராயல் இருந்த டெட் சிలో அந்த ஸ்க்ரோல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிச்சு. ஸோ அப்போதான் புரிஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி டெஸ்ட்ராய் ஆன பைபிளுக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப ஓல்டா இருந்த அந்த ஸ்க்ரோல்ஸ் இதுதான் அப்படி நம்ம அதுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுதான். வேற எதனா பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லலாம். இல்லைன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இல்லை இரவு கீதங்கள் படிக்கலாமா? 8:55 ஆயிடுச்சு. இரவின் கீதம் படிக்கலாம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் தேர்ஸ்டே நம்ம 4ஆம் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இரவு கீதங்கள் படிக்க முடிய சகோதரி அனுராதானும் அன்புடன் அளிக்கிறோம். பிரதர் படிக்கிறேன். இந்த வரல. இன்றைக்கான இரவின் இனிய கீதங்கள் லூக்கு 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தரால் கூறப்பட்ட லோத்தின் மனைவியை குறித்த இந்த சம்பவத்தை நிழல் பொருளாக தியானித்து பார்க்க சிலர் விரும்புகின்றனர். அநேகர் லோத்தின் மனைவியை போன்று பரிதவிக்கக்கூடிய நிலையில் பழைய வாழ்க்கையை எண்ணி தேவ தண்டனைக்குள்ளாகி விடுகிறார்கள்.
எனவே யூதா, சோதோம், கொமோரா பட்டணங்களின் அழிவு திருஷ்டாந்தரமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதன் எச்சரிக்கையை உணர வேண்டும். சிலர் கர்த்தரை விட நீடிய சாந்தமும் பொறுமையுள்ளவர்களாக எண்ணிக்கொண்டு நீதியின் பாதையில் நடப்பதற்கு பதிலாக யெகோவா தேவனையே நியாயம் தீர்க்கும் போதகர்களாக மாறிவிடுகிறார்கள். நம்முடைய சொந்த ஞானத்தை காட்டிலும் தேவனுடைய தீர்மானங்களும் ஞானமானவை என்று மட்டுமல்ல, நமக்கு இறுதியும் உறுதியுமான நன்மை பயப்படக்கூடியவை என்று விசுவாசிக்க வேண்டும். தற்கால சத்திய வெளிச்சத்தை அனுபவித்த சிலர் இதுபோல கர்த்தரால் கைவிடப்பட்டு இருளான நிலைமைக்கு தள்ளப்பட்டால் அவர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள இருதயத்தை உடையவர்களானவார்கள் என்று அறிந்து கொள்ளலாம். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நமது முடிவு ஜெபத்தில் வந்திருக்க முடியாது சகோதரி டோரானும் நம்ம அனைவருக்கும் இருப்பாங்க. அன்போடு எஸ் பிரதர். ஜெபம் செய்யலாம். துதிகளுக்கு மத்தியிலே வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, தாம் ஒருவராய் ஞானம் உள்ளவரும் நீதி செய்கிறவரும் அன்புள்ளவரும் வல்லமையுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, உமது ஒரே பேரான நாமத்திற்கு கர்த்தர் மூலமாக துதிகன மகிமை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இம்மட்டுமாக தகப்பனே, நீர் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து உம்மை அறிவித்து உமது குமாரன் மூலமாக மீட்பை கொடுத்து இவ்வளவாக நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, விசேஷித்த விதமாக இந்த வேலையிலும் கூட தகப்பனே, நாங்கள் உடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்து உடைய காரியங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வாறாக நாங்கள் எப்பொழுதும் சகோதர சகோதரிகளாக கூடி எங்களுடைய நேரங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் அதிகமாக வேதத்தில் உள்ள ஆழங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் ஒரு ஆவியையும் அளவில்லாமல் கொடுத்து வழி நடத்துங்க தகப்பனே. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீ தொட்டு ஆசீர்வதித்து சத்தியத்திலே நாளுக்கு நாள் நாங்கள் வளர்ந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாகவும் உமது வேலைகளை செய்யவும் ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நீ வழி நடத்துங்க. பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வ பயத்திலே வளர்ந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க ஒவ்வொரு வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஞானத்தினாலும் புத்தியினாலும் நீர் வழி நடத்துங்க தகப்பனே. சகலத்தையும் நாங்கள் பொற்பாதத்திலே சமர்ப்பித்து இந்த ஒரு மன்றாட்டை எங்கள் மீட்பெரும் மேய்ப்பெரும் அருமை ரட்சகரும் எங்கள் ராஜாதி ராஜாவும் கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையிலா நாமத்தில் ஏற்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.